இந்த முத்ரா லோனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் அப்ளை பண்ணி பார்த்தா எனக்கு தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. முத்ரா லோன் அப்ளை பண்ணுறேன், ஆனால் வந்து முன்பணம் கட்ட சொல்கிறாங்க. வணக்கம், ஜேகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். குறைஞ்ச வட்டியில் அதிகமான லோன் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான லோனை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த லோனுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அரசால் நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான திட்டத்திலிருந்து இந்த லோன் தராங்க. இதனால் நம்முடைய ஆவணங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். எவ்வளோ அமௌண்ட்டு தராங்க பார்த்தீங்கன்னா, 5000 ரூபாயிலேருந்து முன்பு 10 லட்சம் வரைக்குமே கொடுத்துருந்தாங்க. இப்போ 20 லட்சம் வரைக்குமே தராங்க. இதில் இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னென்னா, தனிநபர்கள் அனைவருக்கும் இந்த லோன் கிடைக்கும். இந்த லோன் வாங்குறதுக்காக யாருடைய சிபாரிசு சைனும் தேவையில்லை, கேரண்டர் சைனும் தேவையில்லை, செக்யூரிட்டி சைனும் தேவையில்லை. உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் எலிஜிபிலிட்டியும் பெருசாக அவங்க எதிர்பார்க்கல, டாக்குமெண்ட்ஸும் பெருசாக எதிர்பார்க்கல. இந்த லோன் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்ரா லோன். முத்ரா லோனை பொறுத்த வரைக்குமே எம்எஸ்எம்இ சொல்லக்கூடிய மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் பிஸ்னஸ், சிறு குறு வியாபாரம் செய்வர்களுக்காக உருவாக்கப்பட்டு தான் இந்த முத்ரா லோன். இந்த முத்ரா லோனை சொல்லும்போது சில பேருக்கு வந்து வாங்கியிருப்பாங்க, சில பேருக்கு வந்து கிடைக்காம போயிருக்கும். கிடைக்காம போனதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, எங்கே போய் வாங்கணுன்றதுல இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பேங்க்கும் மாறும். எல்லாரும் ஒரே பேங்க்கில் போனால் கிடைக்காது, எல்லாரும் பிரபலமான பேங்க்கில் போனால் கிடைக்காது. உங்களுடைய சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி, எங்கே உங்களுடைய கிரெடிட் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி எங்கே போனீங்கன்னா அது கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை வச்சு, உங்களுடைய இன்கம் வச்சு எங்கே போனீங்கன்னா இந்த லோன் கிடைக்கும், அதுக்கு நீங்கள் எப்படி ப்ராசஸிங் பண்ணிங்கன்னா அந்த லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகும், 7 நாளில் உங்களுக்கு இந்த லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு கொஞ்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக கிடைக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். முத்ரா லோன் வகைகள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 வகையாக எடுத்துக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போது சிசுன்றது குறைஞ்ச தேவை உள்ளவங்களுக்காக ஒரு அமௌண்ட்டு 50,000 வரைக்குமே இதில் தராங்க. 2வது கிஷோர் 50,000 ரூபாயிலேருந்து 5 லட்சம் வரைக்குமே தராங்க. 3வது தருண் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்குமே இப்போ தந்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தருண் ப்ளஸ்ன்னு கொண்டு வந்துட்டு அது 20 லட்சம் வரைக்குமே உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த 4 வகைகளுக்கும் எலிஜிபிலிட்டி உண்டு. யாருக்கு கிடைக்கும், அதுக்கு என்ன வேலை செய்யணும், அதை எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் உட்பட டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த லோன் யாருக்கு பொருந்தும், யாருக்கு கிடைக்கும்? கார், பஸ், ஆட்டோ ஓட்டக்கூடியவர்களுக்கும் இந்த லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உணவகங்கள், கடைகள், சிறு வணிகங்கள் அப்பேற்பட்டவங்களுக்கும் இந்த லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் கடைகளுக்குண்டான லிஸ்ட் இருக்குது, நான் அடுத்து உங்களுக்கு படித்து சொல்கிறேன். பண்ணை அல்லாத பிற வருமானம், ஒரு விவசாயம் செய்கிறீங்க, அதை ஒட்டி இருக்கக்கூடிய வேலைகள், கோழி பண்ணை வைக்கிறது, தேனீ வளர்க்குறது, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன வேலை செய்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் தொழிலில் வந்துடும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கடை வைக்க போகிறீங்க வச்சுங்களேன். கடையில் என்னென்ன கடை வைக்க முடியும்? நீங்கள் ஒரு சிட்டியில் இருக்கீங்க, நீங்கள் சலூன் கடை வைக்கலாம், ஜிம், தையல் கடைகள், மருத்துவ கடைகள், மெக்கானிக் ஷாப்பு, அப்புறமா அந்த லாண்ட்ரி கடைகள், இது போல் அயன் பாக்ஸ் அயன் பண்ணுற கடைகள், ஜெராக்ஸ் ஷாப் வைக்கிறது, மொபைல் ஷாப் வைக்கிறது, மொபைல் ரிப்பேர்ஸ் வைக்கிறது, இதெல்லாம் இந்த கடைக்குள்ளே வந்துடுங்க. இதுவே வந்து நீங்கள் சின்னதாக தொழில் செய்ய போகிறீங்கன்னா, தொழில் என்னென்ன தொழிலில் வரும் பார்த்தீங்கன்னா, உணவு, அதாவது நீங்கள் ஒரு ஹோட்டல், சின்னதாக ஹோட்டல் வைக்க போகிறீங்க, அல்லது ஒரு பிஸ்கெட் ஃபேக்ட்ரி போல் சின்னதாக வைக்க போகிறீங்க, அல்லது ஒரு பேக்கரி வைக்க போகிறீங்க, ஜவுளி தயாரிப்பு துறை, எம்ப்ராய்டிங் ஒர்க் இதெல்லாம் பண்ணுறவங்க, ஐஸ்கிரீம் கம்பெனி வச்சுருக்கவங்க, பிஸ்கெட் கம்பெனி வச்சுருக்கவங்க, ஜாம், சில பேர் வீட்டில் இருந்தபடி ஜாம் தயாரிப்பாங்க, சில பேர் ஜெல்லி ஸ்வீட் தயாரிப்பாங்க, சில பேர் ஸ்வீட்ஸ்லாம் செய்வாங்க. இது போல் சின்ன தொழில்கள் செய்யக்கூடியவங்க. நான் சொல்லுறதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன், லிஸ்ட்டு பெருசு. ஸோ அதனால் நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்தாலும் பார்த்துக்கலாம். இதுக்கு என்ன ஏஜ் பார்த்தீங்கன்னா, 18 வயதுலேருந்து 65 வயதுடைய அனைத்து இந்திய குடிமகன்கள் லோன் தருவதாக சொல்கிறாங்க. முத்ரா கடனை யார் யார் பெறலாம்? புதுசாக நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ஒரு லோனு போயிட்டுருக்கு, முத்ரா லோன் போயிட்டுருக்கு, இப்போ அது க்ளோஸ் ஆகிற டைமில் இருக்குது, நான் மறுபடியும் ஒரு முத்ரா லோன் வேணும்னாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் பேங்க் அப்படி எடுத்துட்டிங்கன்னா எஸ்பிஐ, யூனியன் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் பேங்க், ஐஓபி பேங்க், அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க், இவங்களாம் வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் இருக்காங்க இல்லையா, குறிப்பிட்ட சில பேங்க்கில் இதை தராங்க. இதுவே நீங்கள் ப்ரைவேட் பேங்க் எடுத்துட்டிங்கன்னா HDFC பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டாக் மகேந்திரா, ஃபெடரல் பேங்க், சிட்டி யூனியன் பேங்க், தமிழ்நாடு மெர்ச்சன்ட் பேங்க், டிஎம்பின்னு சொல்லக்கூடிய பேங்க், அது கரூர் வைஸ்யா பேங்க், இதெல்லாம் ப்ரைவேட் பேங்க், இவங்களும் இந்த லோன் தராங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஸ்பீடாக போகிறதுனால நீங்கள் வீடியோவை மட்டும் ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கினாலும் சரி, அல்லது நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணாலும் சரி, ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ப்ரைவேட் பேங்க்.
மூணாவதா ஒண்ணு இருக்கு. ரூரல் பேங்க். அதாவது ரிஜினல் ரூரல் பேங்க். இது தமிழ்நாட்டுல மட்டும் தான் இருக்கு. பல்லவன் கிராம பேங்க், பாண்டியன் கிராம பேங்க். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிராமப்புற வங்கிகள்ல கிராம சைட்ல போனீங்கன்னா இந்த பேங்க்லாம் இருக்கு. ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா, நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்ல வந்துருவாங்க. அதில் ஈக்விட்டாஸ் ஃபைனான்ஸ், அப்புறமா 5 ஸ்டார் பிஸ்னஸ் கிரெடிட், இந்தியா புல்ஸ் ஃபைனான்ஸ் சர்வீஸ், ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ், ஏயு ஃபைனான்ஸ், சக்தி ஃபைனான்ஸ், மதுரா மைக்ரோ ஃபைனான்ஸ். மதுரா மைக்ரோ ஃபைனான்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த ஒரு பிரான்ச் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் பேங்க். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன். இன்னும் சில பேங்க்கில் இருக்குது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, பேன் கார்டு. நீங்கள் சிசு வாங்க வருதா இருந்தீங்கன்னா வெறும் 50,000 ரூபாய்க்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு போதுமானது. இல்லைங்க நான் வந்து அடுத்தது கிஷோர் போகிறேன். கிஷோருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் தேவைப்படுறதுனால உங்களோட ஆவணங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன தொழில் செய்கிறீங்களோ அதோடைய எஸ்டிமேட் சின்னதாக கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு ஒரு ஃபார்மும் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் டீட்டெயில் உங்களுக்கு அப்படியே நான் படித்து சொல்கிறேன். இந்த லோனுக்கு வேறு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது? 3 ஃபோட்டோ நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். எவ்வளோ வட்டி போடுவாங்க? 9.30% அதுக்கு மேலேயே போக வாய்ப்பு இருக்குது. டிபெண்ட் ஆன் யுவர் கிரெடிட் ஸ்கோர், டிபெண்ட் ஆன் யுவர் பேங்க்ஸோட பாலிசிஸ் பொறுத்து இருக்குது. இஎம்ஐ 7 வருஷம் வரைக்குமே அதிகபட்சமாக நீங்கள் எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. இந்த முத்ரா லோனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் அப்ளை பண்ணி பார்த்தா எனக்கு தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தையை ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். சாதாரண ஒரு மக்களாக இருக்கிறீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் பெருசாக இல்லை. இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்கோ அல்லது ஒரு கவர்மெண்ட் பேங்க்கோ அணுகும் பொழுது அங்கே கிடைக்காத பட்சத்தில் அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி அல்லது ஸ்மால் ஃபினான்ஸ் கம்பெனி. நான் லிஸ்ட்டு படித்தேன் இல்லையா, அந்த லிஸ்ட்டில் இருக்கவங்கள தேடி போனால் ஈஸியாக கிடைக்கும். நிறைய பேர் இங்கே தேடாமல் பிரபலமான வங்கிகளை தேடும் பொழுது அங்கே ஏற்கனவே நிறைய வாடிக்கையாளர் இருக்கிறதுனால நம்மளை அலட்சியம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் அங்கே கிடைக்கலன்னா இங்கே நீங்கள் வந்துட்டிங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது, இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. சில பேர் அப்ளை பண்ணும்பொழுது முத்ரா லோன் அப்ளை பண்ணுறேன், ஆனால் வந்து முன்பணம் கட்ட சொல்கிறாங்க. இந்த முன்பணம் என்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீஃபண்டபிள் சார்ஜஸ், ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு அதை சொல்லுவாங்க. உங்களுடைய ஆவணங்களை நாங்கள் சரிபார்த்து உங்களுடைய அப்ளிகேஷனை நாங்கள் ப்ராசஸிங் கொண்டு வைக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சு அவங்க வேலை வாங்குகிறோம். அவங்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்கணும். அதனால் இந்த ப்ராசஸிங்கு ஃபீஸுன்னு ஒன்று சொல்லுவாங்க. இது யார் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஸ் கம்பெனிஸ் தான் கேட்பாங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்லாம் கேட்பாங்க. லோன் கிடச்சிரும். ஆனால் இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் செலுத்த வேண்டியது இருக்கும். அது நான் ரீஃபண்டபிள், திரும்ப தர மாட்டாங்க. ஒரு வேளை உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆனாலும் கிடைக்காது. இது கிடச்சிச்சின்னா சந்தோஷம். 90% கிடச்சிரும். அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட், நம்மளுடைய டீட்டெயில்ஸ் பக்காவாக இருந்தாவே கண்டிப்பாக லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே கிடைக்காதவங்க இங்கே வந்தீங்கன்னா, இங்கே ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு கேட்குறாங்கன்னு பார்த்துக்கிறது நல்லது. ஃபீஸ் எவ்வளோ கேட்பாங்க? 0.5%, 0.35% அல்லது 1% உங்கள் லோன் அமௌண்ட்டில் கேட்பாங்க. ஸோ இது வந்து நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாலிசி பொறுத்து இருக்குது. ஒவ்வொரு விதமான பேங்க்குடைய பாலிசியை பொறுத்து உங்களுக்கு மாறும். இன்னும் சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு சப்சிடி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. முத்ரா லோனில் சப்சிடி இருக்காமே, எனக்கு ஏன் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க? முத்ரா லோனில் சப்சிடி பொறுத்த வரைக்குமே 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ரூரல், இன்னொன்று அர்பன். ரூரல் வந்து கிராமப்புற மக்களுக்கு 35% வரைக்குமே அந்த சப்சிடி தருவாங்க. யாருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மக்களுக்கும், பெண்களுக்கும், எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது கூட சில ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. அதை நான் சொல்கிறேன். அதே போல் இங்கே சிட்டியில் இருக்கிறீங்க, நீங்கள் நகர்ப்புறத்தில் இருக்கிறீங்களா, 25%க்குமே இந்த சப்சிடி உண்டு. எஸ்சி, எஸ்டி அண்ட் ஓபிசி உமன்ஸ், அப்புறமா பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கெலாம் உண்டு. இப்பேற்பட்ட மக்கள் இந்த சப்சிடி வாங்கணும்னா உதயம் ரிஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு ஆதார் நம்பரை போட்டு ஓடிபி போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதை பண்ண பிறகு தான் சப்சிடி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே முத்ரா லோன் கிடைக்கிறதுக்கான வழிகள் என்ன, இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லாம் டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு பிரோஜனமாக்கும். மற்றொரு மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.